அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு உங்கள் சேனல் பேர் வைக்கலை, ஸ்ருதின்னு ஏன் வைக்கலை, நீங்கள் வந்து கிளாப் எக்ஸ்பி அப்படின்னு உங்கள் சேனல் பேர் வச்சுருக்கீங்க, காரணம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குங்க, குட்டி கதை இருக்குங்க. நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த கதையை சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு கதை சொல்கிறேன். மகளிர் தினத்துக்கு பிஎஸ்ஆர் காலேஜ்லேருந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக அந்த காலேஜில் பேசுகிறக்காக. நான் வந்து அந்த காலேஜுக்கு போயிருந்தேங்க. வந்து கூப்பிட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்னோடய ரிலேஷன்ஸு. பார்த்திங்கன்னா எனக்கு தம்பி முறையோ அண்ணா முறையோ மச்சா முறையோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க என்னை. மிஸ்டர் பொன்ராஜ்ன்றவங்களும் மிஸ்டர் கோபால்சாமி அப்படின்றவங்களும் வந்து என்னை கூப்பிட்டாங்க. உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வரணும் எங்கள் பிஎஸ்ஆர் காலேஜில் வந்து நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு. மொத்தம் நாங்கள் 5 பேர் போயிருந்தோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட்டு விளையாடுற ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு சூப்பர் சிங்கர் பொண்ணு, அப்புறம் முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டு இதில் இருக்கிறவருடைய ஒய்ஃபு, இப்படி ஒரு 5 பேர் முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தோம். இந்த சீஃப் கெஸ்ட்டாக போனோடனே எங்களை வந்து தனியாக ஒரு ரூமில் தங்க வச்சு ரொம்ப சிறப்பாக கவனித்தாங்க. அப்போது அங்கே போனோடனே அவர் வந்து என்ன அண்ணினோ அக்கானோ கூப்பிடாம எப்படி கூப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மேடம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், ஐயோ எதுக்கு என்ன மேடம்னு கூப்பிட்றீங்க, நம்மலாம் ரிலேஷன் ஆச்சே, நீங்கள் என்ன மேடம்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து ப்ரோட்டோக்கால், அவங்கள வந்து நான் மேடம் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கவனிச்சாங்க. எங்களை வந்து அழகாக ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் தங்க வச்சு கார் டோர் எல்லாம் திறந்து விட்டு அந்த மாதிரி ரொம்ப இதுவாக கவனிச்சாங்க. எனக்கு ரொம்ப சங்கோச்சமாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் சொந்தக்காரங்க இல்லையா, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அந்த புரோட்டோக்கால் படி எங்களை வந்து ரொம்ப சிறப்பாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது போனோடனே ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. எங்கள் சிறப்பு விருந்தினரெல்லாம் ஒரு ரூமில் உட்கார வச்சு ரொம்ப சிறப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த காலேஜ் கரஸ்பாண்டண்ட்டும் வந்தார். அவரோட உட்காந்து எல்லாருமே எங்கள் 5 பேரையும் அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் 5 பேரும் கரஸ்பாண்டண்ட்டோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி வாங்க இனி வந்து ப்ரோக்ராமுக்கு போகலாம், ஏன்னா அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறக்காக தான் எங்கள் 5 பேரையும் கூப்பிட்ருந்தாங்க. சரி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே நுழையிறப்ப என்னாச்சுன்னா, அந்த ப்ரோக்ராம் ஸ்டேஜில் வந்து பெரிய ப்ரோக்ராம் ஒன்று, அது சும்மா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நிறுத்திட்டு இங்கே இருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, ஒரு 3000-4000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க பாருங்கள், அந்த ஒரு கிளாப் கொடுத்தாங்க பாருங்கள். ரொம்ப விசேஷமாக இருந்ததுங்க. அது வந்து அந்த செகண்டில் எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சது பார்த்துக்கோங்க. அவ்வளோ கைத்தட்டலை நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் அன்னைக்கு தான் முதல் முறையாக நான் கேட்குறேன். அப்போது அன்னைக்கு முதல் முறையாக நான் கேட்கும்போது என்னுடைய பேக்ரவுண்டில் இன்னொரு ஸ்டோரி ஓடுது. இதுவே ஒரு ஸ்டோரி, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியான்னு சொல்லி கேட்குறீங்களா? உண்மை தானே, நமக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அப்படி ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சலங்கை ஒலின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து அவருடைய டான்ஸ், அவர் நல்ல ஒரு டான்ஸர் இல்லைங்களா? அந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அருமையான ஒரு டான்ஸர். அந்த டான்ஸருக்கு வந்து ஒரு மேடை கிடைக்காது. அந்த மேடை கிடைக்காம அவருடைய ஏக்கம் ஏங்கி 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 பார்த்திங்கன்னா எங்கே டான்ஸ் நடந்தாலும் அங்கே போய் அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் வந்து நுணுக்கமாக எழுதுவார் பேப்பரில். அப்படி எழுதும்போது ஒரு மாணவி வந்து தவறாக டான்ஸ் ஆடுவாங்க, அதை வந்து அவரை சுட்டி காட்டுவார், அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இவருக்கு சின்ன வயசில் உதவி பண்ண ஒரு அம்மாவுடைய பொண்ணு அது, அந்த பொண்ணுடைய டான்ஸுக்கு வந்து இவங்க உதவி பண்ணி அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. கடைசி சீன், நீங்கள் இப்போவும் போய் அந்த சீனை போய் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற கதையினுடைய அர்த்தம் புரியும், சரிங்களா? அப்போது அந்த லாஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதவின்ற கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பாலு தான் வந்து டான்ஸில் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருந்தார், ஆனால் அவருக்கு ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த பாலு வருவார், வந்துட்டு சொல்வார், இவ்வளோ நேரம் மாதவி சொன்ன பாலு நான் தான் அப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போது பார்த்திங்கன்னா அரங்கமே கைத்தட்டுங்க. கைத்தட்டும்போது அவருக்கு அந்த கைத்தட்டல் அத்தனை வருஷமாக கிடைக்கல பார்த்தீங்களா? அப்போ வந்து இப்படி சொல்லுவார், நல்லா தட்டுங்கன்ற மாதிரி ஆக்ஷன் காட்டுவார். ஸோ அந்த ஒரு உணர்வு எனக்கு அந்த இடத்துல வந்துச்சுங்க. அத்தனை மாணவிகள் எந்திரிச்சு நின்று கைத்தட்டும்போது நமக்கு ஒரு கைத்தட்டல் எவ்வளோ ஒரு பரவசத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? என்ன ஒரு ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கைத்தட்டல் தேவைப்படுது இல்லைங்களா? நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கோ இல்லை நம்ம செஞ்ச வேலைகளுக்கு, நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒர்க்குக்கு ஒரு பாராட்டுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா?
அந்த பாராட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கூட்டம் எனக்கு கொடுத்ததுங்க. அந்த மாணவிகள்லாம் சேர்ந்து பெரிய பாராட்டு, அந்த கைத்தட்டல் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது எனக்கு. என்னுடைய முதல் அனுபவம் அது, பெரிய மேடை அப்படின்றது என்னுடைய கனவுன்னே வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே அது பெரிய கனவு, எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மேடையில் ஏறி நின்று பல பேர் நம்மளை கைத்தட்டணுன்றது பெரிய ஒரு கனவு இல்லைங்களா? அந்த கைத்தட்டுதல் கேட்டதுனால கிளாப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி என்னுடைய அந்த கிளாப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மனசில் வச்சு தான் கிளாப் எக்ஸ்பி அப்படின்னு இந்த சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஸ்ருதி ஹெர்பலுக்கு கிடைச்ச ஒரு கிளாப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிளாப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய தொழில் முனைவர்கள் வந்து பேசுகிறீங்க இல்லையா, உங்களுக்கான கைத்தட்டல் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கட்டும்ன்றக்காக தான் இந்த சேனலுக்கு இந்த பேர் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனிவே தேங்க்யூங்க. கேள்வி கேட்டவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்கலன்னா நான் இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாருடைய மனசுலையும் இந்த கிளாப் எக்ஸ்பி எதுக்காக உருவாச்சுன்றது தெரியாமையே யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு உந்துதலோட கேட்டவங்களுக்கு, கேட்க தயங்கினவங்களுக்கும் உண்டான பதில் இப்போ நான் கொடுத்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூங்க. நன்றி.